அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, தைப்பூசம் 1-2-2026 தை 18 ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க, கெட்டது அத்துணையும் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி ஓட, தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் குடும்பத்திற்கு சகல காரிய சித்தி கிடைக்க ஒரு செந்தாமரை ரகசியம். தைப்பூச நாளில் இந்த ரகசியத்தை செய்யுங்க, பின்பற்றுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. அது என்ன ரகசியம்? தைப்பூச நாளில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது செந்தாமரை மலரை கையில் வைத்து கொண்டு சஷ்டி கவசத்தை ஒரு முறை கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும். ரொம்ப அருமையான பலன் தரும். நீங்கள் உங்கள் வீட்டில் அமர்ந்து படித்தாலும் சரி, முருகப்பெருமான் ஆலயத்தில் அமர்ந்து படித்தாலும் சரி, அல்லது வீட்டில் அமர்ந்து கேட்டாலும் சரி, அல்லது வேறு எங்கு அமர்ந்து கேட்டாலும் சரி, கேட்டால் கூட போதும். செந்தாமரை மலர் கையில் வைத்து கொண்டு கவசத்தை கேட்கும் பொழுது முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. ஒரு அன்பு அறிவிப்பு. இந்த வருடம் தைப்பூசம் நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கோம். உங்கள் குடும்பத்துக்கு 6 விதமான நன்மைகளை செய்யும் 6 முருகப்பெருமானுடைய நாமங்களையும் அதை சொல்லும் முறையும் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக அனுமதி இலவசம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இது வரைக்கும் அந்த குரூப்பில் நீங்கள் சேரலைன்னா சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த லிங்கை பகிர்ந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நாளை தைப்பூச நாளில் இந்த குழு செயல்படும். 6 முருகப்பெருமானை நாமங்களும் அதை சொல்லும் முறையும் எந்தவித கட்டணமுமின்றி சொல்லித்தரப்படும். வாருங்கள், தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுடைய திருநாமத்தை உபதேசம் பெற. ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.